ஆஃப் தமிழ் ட்ராமா வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு இந்த ட்ராமாவோட 2வது எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல இரான் கிட்ட ஹீரோ வந்து ஒரு மாதிரி பேசியிருப்பான் இல்லையா? இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யோயோவை தான் காட்டுறாங்க. யோயோ அவளோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அவளோட வீட்டு கேட்ல ஏதோ ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்க அப்பாவை யாரோ வேணும்னு தான் கார்ல ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க, அதுவும் உனக்கு ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு அதில் எழுதி வச்சிருக்க. அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா வெளியே வந்து எவன் அந்த லெட்டர் அனுப்புனது, ஒழுங்கா வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ பைத்தியம் மாதிரி கத்த ஆரம்பிக்கிறா. இப்போ பார்த்தா நைட் ஆகுது. ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோ யாருக்கோ கால் பண்ணி ஈக்விட்டி டாக்குமெண்ட்டை என் பேருக்கு மாற்றுறதுக்கான வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவே ஃபோனை வைக்க, நீ பண்ணுறது தப்பான விஷயம், கண்டிப்பாக போலீஸ் உன்னை பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ரோஷினி கூட பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் இந்த பக்கம் இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் யோயோவை தான் காட்டுறாங்க. யோயோ அவளோட வீட்டுக்குள்ளே வந்தவுடனே அவளும் பார்த்தீங்கன்னா அந்த ஈக்விட்டி டாக்குமெண்ட்டை தான் தேடிட்டு இருக்கா. அவங்க அப்பாவோட ரூம் ஃபுல்லாக தேடி பார்த்தோம், அந்த ஈக்விட்டி டாக்குமெண்ட் அவளுக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ அந்த வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணை கூப்பிட்டு, இந்த இடத்துல ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் காணாம போயிடுச்சு, இந்த வீட்டில் இருக்கிறது நீ நானும் மட்டும்தான், நீ தானே இந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் மேடம், கிளீனிங் நான் தான் பண்ணுவேன், ஆனால் அந்த டாக்குமெண்ட் மேலெல்லாம் நான் கையை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ எடுக்கலன்னா வேற யார் எடுத்திருப்பா, நீ தானே இந்த வீட்டில் இருக்க, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, மேடம் அந்த டாக்குமெண்ட்டை வச்சு நான் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா அதனால எனக்கு என்ன யூஸ், சத்தியமாக எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த லேடி பார்த்தீங்கன்னா, நான் 5 வருஷமாக அந்த வீட்டில் வேலை பார்க்குறேன், நீங்கள் என் மேலே சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன் மேலே சந்தேகப்படக்கூடாதுன்னா என்னால் அவன் மேலே சந்தேகப்பட முடியாதே, ஏன்னா அவன் தான் என்னோட வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ அவளை பார்த்தீங்கன்னா அதே இடத்துல உட்காந்து ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ரோஷினி கூட ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வந்துட்டு இருக்க. நான் ஆல்ரெடி உனக்கு தான் சொந்தம், இந்த ரொமான்ஸை நம்ம இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஷினி அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. அவன் முதுகுல ஏதோ டேட்டா ஓட்டியிருக்கான். அதை பார்த்தவொடனே ஹீரோட முகமே மாறி போயிருது. இப்போ ஹீரோ வந்து என்ன கேட்குறானா, உன் முதுகுல ஒரு டேட்டா வச்சிருக்கியே, இது எப்பயிலேருந்து உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ இதுவா, சின்ன வயசுலேருந்து என்கிட்ட தான் இருக்கு, என்ன இதை பற்றி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்க, இதை பார்த்தவொன்னே பழைய விஷயம் ஒன்று ஞாபகம் வருது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். பழைய விஷயமா, யாரும் உனக்கு ஞாபகம் வரா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொன்னோன்னே, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா, நீ இதுக்கு முன்னாடி லவ் பண்ணியிருக்கியா, சரி உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, வேற யாரு, ரேன் தான் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போவே ரோஷினி கிட்ட வந்து என்ன சொல்கிறானா, உனக்கு என்கிட்டேருந்து என்னதான் வேணும், உன்னோட பார்வையும் சரியில்லை, உன்னோட ஆக்டிவிட்டியும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோவை கிட்ட ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு இருக்க. அவனுக்கு அவனோட பொண்டாட்டி தான் கால் பண்ணுறா. இப்போ யோயோ கால் பண்ணி, எப்போ நீங்கள் வீட்டுக்கு வருவீங்க, நான் உங்களுக்காக காத்துட்ருக்கேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்ல, பொண்டாட்டி நான் கிளைண்ட்டு கூட மீட்டிங்கில் இருக்கேன், இப்போதைக்கு என்னால் டின்னருக்கு வர முடியாது, நான் வர லேட் ஆகும், நீ போய் தூங்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இல்லை எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபோனை கட் பண்ணிடுறான். இப்போ ஹீரோ மறுபடியும் ரோஷினி கூட ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ரோஷினி என்ன கேட்குறானா, நீ யோயாக்கு நாய்க்குட்டி மாதிரின்னு கேள்விப்பட்டேன், அவளோட கையில் தானே நீ மாட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அது எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ நீ என்னோட கையில் மாட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவன் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. மறுபடியும் யோயோ கால் பண்ணவன, உன்னை அடுத்த தடவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான். இப்போ இந்த பக்கம் ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா யோயோ உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்கா. செல்லக்குட்டி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, இப்படி படுத்து தூங்குனா கண்டிப்பா உனக்கு கழுத்து வலி வந்துடும், வா பெட்ல போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூப்பிட, ஒரு நிமிஷம் இங்கே உட்காரு போலாம் அப்படின்னு இவன் சொன்னவன ஹீரோவா உட்காரான். இப்போ யாங்கோட பாடியில இருந்து லேடிஸ் பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்தவுடனே, நீ இன்னைக்கு யாரை பார்க்க போயிருந்த, லேடிஸ் கிளைண்ட்டை பார்க்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்ல, பொண்டாட்டி சீரியல்லாம் பார்த்து இப்படி கெட்டு போகாத, சும்மா உனக்காக ஒரு பர்ஃப்யூம் ட்ரையல் பார்த்தேன் அப்படின்னு இவன் சொல்லி ஏதோ சமாளிச்சுட்டு இருக்க. நான் காதலிக்கும் போது பார்த்த யாங் நீ கிடையாது, ரொம்பவே மாறி போயிட்ட அப்படின்னு இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவன் அப்பையிலேருந்து இவ்வளோ பிளான் போட்டு தான் தூக்கியிருக்கான். ஹீரோ வந்து ரொம்ப பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. இவன் ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கடைக்கு இவ திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக வந்திருப்பா. காசுலாம் வேண்டாம் நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவன் அவனோட காசை கொடுத்துட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்து இவ சிரிச்சிட்டு இருப்பா. இப்போ அவள் ஜாகிங் போயிட்டு இருக்கும்போது அவளுக்கு காலெல்லாம் அடிபட்டிருக்கும். அப்போல்லாம் வந்து இவன் தான் அவளை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் சேர்த்துருப்பான். அதே மாதிரி கீழே உட்கார்றதுனா கூட நல்லா நீட்டாக தொடச்சி கொடுத்து நாய்க்குட்டி மாதிரி இவளுக்கு வேலையெல்லாம் பார்த்துருப்பான். அதெல்லாம் பார்த்து தான் இவள் காதலிக்கவே ஆரம்பிச்சிருப்பா. இப்போ அவள் என்ன சொல்கிறானா, நான் எதுக்காக உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணேன், எங்கள் அப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சொன்னார், அவரையும் எதிர்த்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன், அதுக்கு காரணம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன எல்லாமே மேலே இருக்க காதல் தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஆமா நீ சரியா சொன்ன, அது மட்டும் கிடையாது, நான் எது சொன்னாலும் நீ மறக்காம செய்வ, அதுக்காக முன்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஆமா செல்லம், நம்மளோட காதலை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஐச வைக்க ஆரம்பிச்சிடறான். இப்போ ஐயோ என்ன சொல்றானா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் ப்ரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோவோட முகமே மாறி போயிருது. ஏன் உனக்கு சந்தோஷமா இல்லையா, ஏன் உன்னோட முகம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல, இல்லை நான் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான்.
செல்லக்குட்டி நம்ம போய் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் செக் பண்ண ரிப்போர்ட்டை தான் எடுத்து காட்டிட்டு இருக்கா. நீ அப்பா ஆக போற, இனிமே நம்ம 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவ சந்தோஷமா கட்டி பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோட மூஞ்சில ஓடிட்டு இருக்கு. இப்போ அவங்க 2 பேரும் நைட்டு ஒன்றா தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. யோயோ என்ன கேட்குறானா, எதுக்காக உன்னோட மூஞ்சில சந்தோஷமே இல்லை, இந்த குழந்தை வேணான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை செல்லம், இந்த குழந்தைய நல்லபடியாக வளர்க்கணும், நல்ல அப்பாவை நடந்துக்கணும், அது மட்டும் இல்லாமல் உன்னையும் நல்லபடியாக பார்த்துக்கணும், உன் ஹெல்த் எனக்கு முக்கியம் இல்லை, அது எல்லாம் தான் என்னோட மண்டையில் ஓடிட்டுருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லு, இந்த குழந்தை உனக்கு வேணாம் தானே அப்படின்னு சொல்ல. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் ஏன் அப்படி யோசிக்க போகிறேன், அது என்னோட சொந்த குழந்தை, கண்டிப்பாக எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்ல. நீ சொல்கிறது உண்மைன்றத ப்ரூவ் பண்ணு, அதுக்கு என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்ல. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டையை எடுத்து யோயோ கையில் கொடுத்து அவனோட சட்டையை கழட்டிட்டு முட்டிக்கால் போட்டுட்டு இருக்க. யோயோ யாங்க போட்டு அடிச்சிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ரோஷினி அவளோட கேபினுக்கு வரும்போது அந்த இடத்துல இவ தான் நிற்கிறா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து ரோஷினி மூஞ்சில ஊற்றிட்டு இருக்க. உனக்கு என்ன பைத்தியம் அடி பிடிச்சிருக்கு, இதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இனிமே இது உன்னோட ரூம் கிடையாது, உன்னோட ஆஃபீஸ் ரூமை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், எந்த இடம்னா அவங்க காட்டுவாங்க அப்படின்னு சொல்ல. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்க்கு பக்கத்தில் போய் டேபிள் போட்டு வச்சிருக்கா. இப்போ அந்த டேபிளுக்கு பக்கத்தில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, பிரசிடென்ட் சாரோட அசிஸ்டன்ட் இந்த இடத்துல தான் உட்காருவாங்கன்னு எழுதி வச்சிருக்கா. இப்போ அதை பார்த்த உடனே ரோஷினி செம காண்டாயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இவ ஏதோ ஒரு லெட்டர் எழுதிட்டு போய் பாத்ரூம்க்கு பக்கத்தில் ஒட்டிடுறா. என்னடான்னு பார்த்தா பாத்ரூம் தான் பிரசிடென்ட் சாரோட ரூமு, யாரும் உள்ளே வராதிங்க அப்படின்னு இவ கோவத்தில் எழுதி ஒட்டிடுறா. இந்த பக்கம் ரேனை பார்த்தீங்கன்னா ஹீரோக்காக சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ அவன் வந்து இவ்வளோ கட்டி பிடிச்சிட்டு என்ன செல்லம் எனக்காக எடுத்துகிட்டு வந்தே அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்வளோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ இவ்வளோ பார்த்து என்ன கேட்குறானா, என்னது உன் கழுத்தில் சின்ன தழும்பு மாதிரி இருக்கு, என்னை தவிர வேற யாராவது உங்ககிட்ட வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் காதலிக்கிற ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான், அப்போ உங்களால் தானே இந்த காயம் ஏற்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா கேபின்ல கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவளை கிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவன் போய் அவனோட சீட்டில் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அவன் எடுத்துகிட்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்க. இவன் என்ன சொல்கிறானா, உனக்கு அந்த ரோஷினி மேலே ஏதோ இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத, அவன் மேலே எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது, எனக்கு நீ தான் முக்கியம், சரி போய் வேலையை பாரு, நம்ம 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கத யாராவது பார்த்தாங்கன்னா நமக்கு தான் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறா. இப்போ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. யோயோவோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் அப்போவே ஹீரோவை ஆள் வச்சு அடித்து பணம்லாம் கொடுத்து என் பொண்ணை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்லியிருப்பானா, இல்லை அங்கிள் நான் உண்மையாகவே உங்களோட பொண்ணை காதலிக்கிறேன், எனக்கு பணம்லாம் வேணாம், உங்களோட பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு யோயோ ஓடி வந்திருப்பா. இப்போ அவள் ஓடி வந்து நீ நல்லா இருக்கியாடா, அப்பா ப்ளீஸ் அவனை விட்டுருங்க, அவனும் நானும் உண்மையாக காதலிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்ன பைத்தியமா, அவன் உன்னை ஏமாத்திட்டு இருக்கான், அந்த விஷயம் கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்க, அவனை நீங்கள் கொல்லணும்னு ஆசைப்பட்டா ஃபர்ஸ்ட் என்ன கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்போ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இந்த பக்கம் யோயோ கத்திட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா அவள் அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கா. அப்போதான் இந்த விஷயம் அவளுக்கு ஞாபகம் வந்திருக்கு. இப்போ அந்த இடத்துக்கு டாக்டர் வந்த உடனே இவ டாக்டர் கிட்ட என்ன கேட்குறானா, டாக்டர் என்னோட அப்பா நல்லா இருக்காரா, அவர் எப்போ கண்ணு முழிச்சு பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்க, ட்ரீட்மெண்ட் ஸ்டேபிளாக தான் போயிட்டு இருக்கு, ஆனால் கோமால இருந்து எப்போ கண்ணு முழிப்பாருன்னு என்னால் சொல்ல முடியாது, நீங்கள் உங்களோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்க, ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில் ஃபீலிங்ஸை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல இவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ டாக்டரை பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட் உங்களோடதுன்னு கேள்விப்பட்டேன், இதை எதுக்காக போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ அதுவா, அது என்னோட ஹஸ்பண்ட் தான் எனக்காக வாங்கிட்டு வந்தாரு, அது வெறும் விட்டமின் டேப்லெட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் இவ்வளோ பார்த்துட்டு இருக்கா, இவ டாக்டரை பார்த்துட்டு இருக்கா, ஏன்னா இந்த டேப்லெட்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ண அந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ரேனை பார்க்கறதுக்காக அவளோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். இப்போ ஹீரோவை பார்த்தோன்னே இவ கதவை சாத்துற மாதிரி போக, என்ன சொல்லும் ரூமுக்குள்ள வேற யாரையாவது ஒழிச்சு வச்சிருக்கியா, என்ன பார்த்து உனக்கு கதவை சாத்துறா அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்க. ரேன் இவன் மேல கோவமா இருக்கா. என்ன செல்லம் என் மேலே இப்படி கோவப்பட்டுட்டு இருந்தா நான் எங்கே போவேன், நீ தானே எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, காலையில் என்னை வெறுப்பேத்தினால இப்போ மட்டும் எதுக்காக வந்து பேசுறியா, எல்லாமே அவளால் தானே அப்படின்னு சொல்லி இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்போ இந்த பக்கம் ஹீரோவோட ஷர்ட்டை தான் காட்டுறாங்க. அவனோட ஷர்ட்டில் ஏதோ ஒரு மைக் இருக்கு. அந்த மைக் மூலமாக இவங்க 2 பேரும் பேசிக்கிறத இந்த பக்கம் ரோஷினி கேட்டுட்டு இருக்கா. இப்போ ஹீரோ என்ன சொல்றனா, எங்க பாரு எனக்கு உன்னோட உதவி வேணும் அப்படின்னு சொல்ல, ஏதாவது உதவி வேணும்னா மட்டும்தான் என்ன வந்து பார்க்குறா அப்படின்னு சொல்லி இவ கோவப்பட்டுட்டு இருக்க. என்னோட பொண்டாட்டி ப்ரெக்னெண்டாக இருக்கா அப்படின்னு ஹீரோ சொன்ன உடனே இவ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். அவள் ப்ரெக்னெண்டாக இருந்தானா எனக்கு அவளை பற்றி கவலை இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்ல, எனக்கு தான் கவலை இல்லை, உன் பொண்டாட்டி சரியான பைத்தியக்காரி, அவகிட்ட தள்ளி இருக்கிறதா எனக்கு நல்லது
அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அந்த ரோஷினி மேலே ஒரு கண்ணு வச்சுக்க, அவளை எனி டைம் வாட்ச் பண்ணிட்டே இரு, ஏதாவது வித்தியாசமாக இருந்தால் நீ உடனே என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ரோஷினி கேட்டுட்டு, என்ன பிடிக்கிறதுக்காக தான் அவகிட்ட போயிருக்கியா, கடைசியாக யார் தான் வின் பண்ணலான்னு பார்க்கலாமே அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா, நீ சொல்கிறதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுப்பா, எனக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அவளுக்கு அவளோட அம்மா தான் கால் பண்ணுறாங்க. அவங்க அம்மா கால் பண்ணி, அம்மா கொஞ்சம் பணம் தேவைப்படுது, ரொம்பலாம் நீ கஷ்டப்படாத, யார்கிட்டயாவது வாங்கி அது கூட, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு அவங்க அம்மாவை எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரில. அம்மா நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபோனை வச்ச உடனே ஹீரோ இப்போ அவளை கட்டி பிடிச்சிட்டு, என் செல்லக்குட்டிக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நானே தரேன், நீ இப்படி கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போதைக்கு ரேன் பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன சொன்னாலும் அதை செய்கிற நிலமையில தான் இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கதோடு தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். பாய்.